நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்ல இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், பினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. சோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2024 நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதுல டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தாரு. சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல யாருமே பிட் பண்ண ஆரம்பிக்கல. ஓகே அன்சோல்ட் ஆயிடுவார் போல அப்படின்னு நான் யோசிச்சேன். பிகாஸ் அவர் வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணிருக்காரு வேற அண்ட் ரொம்ப நல்ல பேட்டர். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா T20ல நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அண்ட் மிடில் ஆர்டரும் ஆடுவாரு. பிக் பாஸ் லீக்ல அதான் ஆடிட்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து யாருமே எடுக்கலையே என்ன அப்படின்னு யோசிச்சப்பதான் டக்குன்னு SRH ஒரு பிட்டை உள்ள கொண்டு வந்தாங்க. சிஎஸ்கேவும் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. சிஎஸ்கே விஸ் SRH அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி சூப்பராவே வந்து போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா நம்ம காசி தாத்தான்கோ எங்களுக்கு டிராவிஸ் ஹெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தூக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஈவன் தோ அது வந்து பாத்தீங்கன்னா 5.5 6 அப்படிங்கறதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருந்துச்சு. ஈவன் தோ அவங்க SRH சைட்ல இருந்து ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காங்க. என்னன்னா இவர் வந்து டெஃபினெட்லி நம்ம எடுத்துட்டு போகணும், எங்கேயோ பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க போல. சோ அதனால அவங்களும் வந்து பிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.4 கோடி அப்படிலாம் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கே விடாம வந்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு 6.8 கோடி அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து சிஎஸ்கே இல்லப்பா எங்களுக்கு இவர் வேணாம், நாங்க வேற யாரையாவது பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டாங்க. SRH வந்து விடுறதா இல்ல, இவரை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க போல. சோ அதனால அவர் விடாம 6.8 கோடி ரூபாய்க்கு வந்து சிஎஸ்கே வந்து விட்டதுனால SRH வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கிட்டாங்க நம்மளோட டிராவிஸ் ஹெட்டை. ஒரு நல்ல பை அப்படின்னு நான் சொல்லுவேன் டெஃபினெட்லி. ஆனா எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பிகாஸ் போன வாட்டி ஹாரி ப்ரூக் எடுத்தவங்க என்ன பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா ஒரு சூப்பரான எக்ஸலண்டான பை, பாப்போம் என்ன நடக்க போகுது ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிஎஸ்கே போனாங்க, செமையா இருந்துச்சு, எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எடுக்கல. ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல பை ஃபார் SRH. பாப்போம் வெயிட் பண்ணி.